ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். என்ன ஜூஸ்னால் பீட்ரூட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு இது 4மே வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். பீட்ரூட்னாவே எல்லாருக்குமே தெரியும், அது வந்து உடம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தான். மெயினாக வந்து அப்புறம் வந்து கலராக இல்லை கருப்பாக இருக்குது அப்படின்றவங்களாம் வந்து பீட்ரூட் ஜூஸ் பண்ணி குடிப்பாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து அவங்க வந்து பீட்ரூட் மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அப்படி இல்லை. பீட்ரூட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு இது 3மே எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து 4 நாள் எடுத்திருக்கேன். 4 பீட்ரூட்டு, 4 ஆரஞ்சு, 4 ஆப்பிள் பழம் எல்லாமே எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நான் தோல் உரிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நல்லா கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன். தோல் உரிச்சிக்கலாம். ரொம்ப 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 ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் எப்பவுமே வாங்கி பொரியல் மட்டுமே பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தோல் எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த பீட்ரூட் கேரட்லாம் வந்து பச்சை சாப்பிட்றது பிடிக்கும், நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த வாசனை பிடிக்காது. நான் வந்து காய் வந்து பொரியலுக்கு செஞ்சாலும் எது பண்ணாலுமே அறியும் போதே அதை சாப்பிட்ருவேன். பீட்ரூட்டில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஃபுல் ரெட்லிஷாக இருக்குது. இது வந்து லைட்டாக ஒயிட் கலந்துருக்கு பாருங்க. நான் வந்து கருப்பாக இருக்கேன்ப்பா, எனக்கு கலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மெயின் இந்த ஜூஸ் வந்து பண்ணுவீங்க. இது வந்து ஆரஞ்சு. இதை குடிக்கிறது வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இந்த ஒயிட் தோல் இருக்கும், பரவாயில்ல. ஏன்னா வடிக்க எடுத்து போகிறோம். இதே வந்து ஜூஸ் போடுற மிஷின் இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸி. இது வந்து கட் பண்ணிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து நல்லா கழுவிட்டு தான் வந்து தோல் உரித்தேன். இருந்தாலுமே தோலெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு மறுபடியும் ஒருக்கா வந்து கழுவிட்டேன். 4 பீட்ரூட்டு, 4 ஆப்பிள், 4 ஆரஞ்சு பழம், இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஆப்பிள் வந்து வெதை நல்லா வந்து எடுத்துலாம், எல்லாம் ஒரு மாதிரி கசக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து அந்த இதில் வச்சு நல்லா பொறுமையாக கட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஏன் தெரியாது, அதிகமாக அந்த மாதிரி கட் பண்ணவே மாட்டேன். வெங்காயம், தக்காளி எதுவுமே வந்து சமையல் கரைஞ்சாலுமே நான் கையிலே டக்கு அரைஞ்சிருவேன். ஆனால் என்ன ஒன்று, அந்த கையில் வந்து ஒரு மாதிரி மார்க் விழுந்துடும். ஆனால் இருந்தாலும் இப்போலாம் இல்லை பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கத்தினே வச்சுக்கோ முடியல, வந்து எனக்கு மார்க் நிறைய ஃபுல்லாக விழுந்துடும். இப்போ வந்து எனக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சு, அந்த நம்ம விரலில் வந்து படாத அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்குவேன். ஆனால் இது இப்படி கட் பண்ணுறது சேஃப்டி கிடையாது. வந்து அந்த கட்டை வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்தாலுமே ஏன்னா ஒரு நேரம் மாதிரி இருக்காது, கையில் வந்து கத்தி வந்துடும். ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரேடியாக ஒரே இது போட்டேன். இது உள்ளுமே விதை இருக்கும், எடுத்துட்டு ஃபுல்லாக போட்டுச்சா. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான். இப்போ கலர் பண்ண வேண்டியிருக்கு, நல்லா இருக்குல்ல.
வேணுன்ற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ரெடி செய்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன். இதை வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றலை, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸுலையுமே வந்து இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து கீழே போடவே தேவையில்லை, அப்படியே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சு பச்சை தண்ணி கழுவினீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸுமே போட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம கடையில் போயிட்டு நம்ம ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறோன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸு, டேஸ்ட்டுக்கு ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு ஜூஸ் செஞ்சாலுமே நம்ம வந்து என்ன இருக்குதோ அதை வச்சு செய்கிறோம் இல்லையா, அது வந்து டேஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்காது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்புக்கு வந்து ஹெல்தி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, உங்கள் முன்னாடி நான் குடிக்கிறேன், யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. வேறு லெவல், நல்லாயிருக்கு. குடிச்சு முடிச்சாச்சு. போகிற போக்க பார்த்தா ரொம்ப கலர் ஆகிடும் போலையே இந்த மாதிரி குடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஜூஸ் வந்து குடிங்க. வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும், நம்ம வந்து கலர் ஆகிறது யூஸ் ஆகும், ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.